விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் கிரகங்களால் ஏதாவது நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா, அல்லது விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியில் ராகு இருக்கார். இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் பார்க்குறார். இந்த குரு பகவானுடைய பார்வை 18ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிறதே உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம்தான் சொல்லணும். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதுலேயும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்சையே நீங்கள் தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் பேச்சின் மூலமாக இதெல்லாமே இருக்குது. ஆக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார கிரைசிஸ் என்பது பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக பொருளாதார வள வசதி இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இருக்கீங்களோ உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு கெயின் நிற்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதம் இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்படி இருக்கிறது சில முடிவுகளை நீங்கள் தொடர்ச்சியாக துணிஞ்சு எடுப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யாரையெல்லாம் ஃபெய்த்தாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள்லாம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, இடம் மாறணும்னு நினச்சிங்களோ, வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சுய தொழில் பண்ணுறீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் அதன் மூலமாக லாபத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள், யாரையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. பார்ட் டைமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை நீங்கள் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் என்ன, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதத்தில் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே வீடு மாற்றம் இருக்குது, டாக்குமெண்ட்டில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டுமல்ல, எதிர்பாராத பயணத்தால் நன்மைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வியில் அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் போத்தார் சைடு ரெண்டுலேயும் கவனம். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் இந்த மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ பெருசாக ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி தோற்றம், லாபத்தில் நிறையா தடைகள் இது அத்தனையும் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். பட் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த மாதமும் தொடர்கிறது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க.
உங்களுடைய 9ஆம் இடத்துல இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வர்றதுனால இந்த மாதத்தில் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி உங்களுக்கு பிரேக் இருந்தால் கூட ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ மூவ் ஆகணுங்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருப்பதற்கான சுச்சுவேஷன். ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எதுலையாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் புகழ் அந்தஸ்து இருக்க வழியாக வருமானங்கள் சுமார். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு பாப்புலாரிட்டி இருக்க வழியாக மற்றபடி எதுவுமே இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதம் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்ல ஒரு கெயின் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை, இன்னொரு பக்கம் அவ்வளோ லாபமும் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் இதை டிசைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இந்த மாதம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் ஸ்பெக்குலேஷனில் வேண்டாம். எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் என்பது இருக்குது. அதுலேயும் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் காரணமாக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் வேலையில் இருக்குது. வேலையில் அது மட்டுமல்ல, உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, ரிட்டன் எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு கடன் வர வேண்டியிருக்கு அல்லது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்குது, இது அத்தனையும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அமைவார்கள். குடும்பத்தில் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ் வாங்கணும் வளர்க்கணுங்கிறவங்கெல்லாம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக எங்கெல்லாம் பெண் தெய்வ வழிபாடு இருக்கோ அதிகப்படுத்துங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.